விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 25 ஏப்ரல் மாதம் 2024 வியாழக்கிழமை சித்திரை மாதம் 12ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, நட்சத்திரம் என்ன, யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறார். பிரதம திதி காலை 6:51 வரைக்கும் நமக்காக இருக்கு. அதுக்கப்புறமேல் திதியை திதி நமக்காக வந்துடுது. சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூளம் கொண்ட திசையாக தெற்கு, பரிகார பொருளாக தைலம், வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான், கந்த சஷ்டி கவசம், ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம், கந்த குரு கவசம், இதுல எந்த முருகன் மீது பாடப்பட்ட மந்திரங்களை காதுகளால் கேட்கிறதும், முருகன் படத்தை, முருகனோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா வச்சுக்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும். இப்படி சந்திரன் விசாக நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும், நான் என்னென்ன பலன்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தென்றல் புயலாகி வருதே அப்படின்னு தான். இப்ப வேகம், ஸ்பீடு, காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு, வெட்டு 1 துண்டு 2, இந்த வளவள கொலங்கிறதே வேலைக்கு ஆகாது. தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் அப்படின்னு குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய தருணங்கள். அப்போ கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. உங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம், கெட்டிக்காரத்தனம், இதற்கான பாராட்டுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். முக்கியமான டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு அதற்கான தருணம் அப்படிங்கிறத மேஷராசி நேயர்கள் வச்சுக்கலாம். இன்னைக்கு எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் லேசா பதட்டம், மனபயம், உடல் நலம், மனோநலம், இதுல ஏதாவது ஒரு சின்ன தொய்வு, இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை, ஒற்றை தலைவலி, ஜில்லுன்னு ஏதாவது உணவு சாப்பிட்டாலே அது டப்புன்னு நம்ம த்ரோட்டையோ இல்லை மூக்கையோ இஎன்டி இதை அட்டாக் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். குடும்ப உறவுகள் இடையே கொஞ்சம் சின்ன சின்ன வாத விவாதங்கள், ஒரு டிஸ்கரேஜிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். நம்ம குறைய ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டே இருப்பாங்க. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்த்தால் அது ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மை. அடுத்து இருக்கிற மிதனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியம் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இறக்கப்பட்டு ஒரு தானமாவது, ஒரு பூஜையாவது, ஒரு வைபவமாவது, ஒரு நல்ல காரியங்களாவது, உணவு தானமாவது, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் ஒரு 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 சிறப்பு விருந்தினருக்கோ, ஒரு கெஸ்ட்டுக்கோ, ஒரு ஒரு நண்பருக்கோ, இல்லை நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு கொஞ்சமா சாப்பிடுங்க அப்படின்னு, இந்த கொஞ்சோண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் மோர், ஒரு டம்ளர் பழச்சாறு நிச்சயமா பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்க வேண்டிய அமைப்பு. சுப செய்திகள், சந்தோஷமான செய்திகள், பிள்ளைகள் பத்தின நல்ல சந்தோஷமான செய்திகள், உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் பிற்பகலுக்கு அப்புறமேலே நல்லா காணப்படும். தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். யோசனை ரொம்ப பிரமாதமா வரும். புத்திசாலித்தனம், கெட்டிக்காரத்தனம்லாம் பழிச்சிட வேண்டிய ஒரு நாள். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள். ஹலோ வாங்க, எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கை கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை, திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான ஒரு தருணங்கள். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சபையில தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கான நல்ல பேர் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி குரு பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட். அப்ப குரு பேச்ச தட்டாம எல்லா காரியங்களும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சு வர வேண்டிய அமைப்பு. குடுக்கல் வாங்கல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், சின்ன சின்ன உதவிகள், கொஞ்சம் ரொட்டேஷனா கொடுத்துக்கலாமே, இந்த கிரெடிட் கார்டு பில்லை பே பண்ணிட்டு திருப்பி ஃபண்டை வெளில எடுத்துக்கங்களேன், இந்த இதுல பணம் கட்டிட்டு திருப்பி எடுத்துக்கங்களேன், பணம் போட்டுட்டு எடுத்துக்கங்களேன் அப்படின்னு, இந்த போட்டுட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டு, மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போட்டு, திருப்பி வாரி வலிச்சு வீட்டுல போட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரை வீண் பழிச்சொல் அப்படிங்கிறது வரும். ஆனா அதை கொஞ்சம் பேசியே சமாளிச்சிருவீங்க அப்படிங்கிறது. அப்ப கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி, விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, தம்பி உடையான் படைக்கஞ்சான், நீங்க தம்பியை வச்சுதான் நானே பயப்படுறேன், அண்ணனை வச்சுதான் நானே பயப்படுறேன், அண்ணன் திட்டிடுவாரு, தம்பி திட்டிடுவான் அப்படின்னு கொஞ்சம் உறவுகள் இடையே சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து மறைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும். டிசிஷன் மேக்கிங்கிறது கொஞ்சம் தெளிவா வராது. தள்ளி போட்டுருவோமே,
அப்ப பாலை தூக்கி நெக்ஸ்ட் டே அப்படின்னு போட்டுருவோமே, இல்லை ஒரு நாள் தள்ளி போட்டுருவோம். தள்ளி போட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு, இந்த கிட்டத்துல தான் போயிட்டு வந்துடுறேன், இந்த பக்கத்துல தான், இந்த எட்டத்துல தான் போனோன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும். போயிட்டு வந்துடுறேங்கிற வார்த்தையும் கொஞ்சம் சீக்கிரமாவே அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய ஒரு அமைப்பா இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, பொருளாதாரத்தை பத்தின கவலை அப்படிங்கிறது வேண்டாம். விடாது கருப்பு, உங்களை பிடிச்சது கொஞ்சம் துரத்திட்டு தான் இருக்கும் சார். சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு சார், கனவு வந்தது, சகுன சாஸ்திரங்கள், பள்ளி கட்டிடுச்சு, கரெக்டா பேசும்போது மணி அடிச்சுட்டாங்க சார், நீங்க ஆகா என்ன ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு. இந்த சகுனங்கள் அப்படிங்கிறத உத்து பார்ப்பதற்கான ஒரு நிலை கன்னிராசி நேர்களுக்கு நிச்சயம் நேரும். என்ன ஒரு சக நிகழ்வு, நீங்க இங்க பேசுறீங்க, இது பாருங்க அங்க பூஜை நடக்குது, இந்த பாருங்க இங்க சொல்றீங்க அங்க அது நடக்குது அப்படின்னு இப்படி கோரிலேட் பண்ணி பார்க்க வேண்டிய தருணங்கள். இந்த கோரிலேஷன் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். குடும்பத்திலயும் இருக்கும், வெளி வட்டாரத்திலயும் இருக்கும், வியாபாரத்திலயும் இருக்கும், வேலை செய்யற இடத்துலயும் இருக்கும். மேலதிகாரிகள் சின்ன சின்ன சங்கடங்களுக்கு அப்புறமேல் உங்களை ஒத்துப்பாங்க அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை வந்து குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். பழைய கடன்களை அடைக்கிறதும் புது கடன்களுக்கான ஒரு அமைப்பை கேட்டு பெறுவதும் ரொட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்க வேண்டிய தருணம். வட்டி, வரி, வாய்தாவெல்லாம் தூக்கி போட்டு பந்தாட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது. கேட்டீங்கல்ல, நாங்க பணம் அனுப்பிச்சிட்டேன், எதுவும் பதில் பேசக்கூடாது, எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். எதிர்த்து பேசினா நமக்கு புரியாது அப்படின்னு துலாம் ராசி நேர்கள் சொல்ல வேண்டிய தருணங்கள். குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், வளைந்து கொடுத்து போற இடத்துல வளைந்து கொடுத்து போறதும், மாமன் மைத்துனன் உறவுகளிடையே நல்ல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும். அவர்கள் மீது உள்ள நம்பிக்கை, அசையா நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிரமாதமான அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம். இந்த மச்சான் தெய்வம் இருந்தா மலை ஏறிடலாம், மாமா தெய்வம் இருந்தா மலையும் அசைச்சிடலாம் அப்படின்னு இந்த மலையை அசைக்க வேண்டிய தருணங்கள்லாம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. அப்போ பட்ட பாடி யாவுமே பாடம் தானடானா, இந்த அனுபவம் தான் உங்களுக்கு கை கொடுக்குறேன். அன்னைக்கே சொல்லல இது இப்படிதான்னு, இந்த பாருங்க செலவு வச்சுட்டாங்க, இந்த பாருங்க இழுத்து விட்டாங்க, இந்த பாருங்க காசு கேட்டுட்டாங்க அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படிங்கிறது ரிஷிகராசினியர்களுக்காக. இந்த அனுபவம் எப்பேற்பட்டது அப்படின்னா, அதனாலதான் அனுபவம் யாதனில் கேட்டேன் அனுபவித்து பார் என்றான். அப்போ கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய், அன்புக்குரிய உறவுன்னு வந்துருச்சுன்னா அவங்க மட்டுமே மெய். மனசஞ்சலங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காம, கான்ஃபிடன்ஸ் லெவல் 100% வச்சு தைரியமா இறங்குனீங்கன்னா வெளில வரும்போது வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டடுங்கிற மெசேஜ் நிச்சயமா இருக்கும். ஆனா மாலை பொழுதுல தான் இருக்கும். சொன்ன நேரத்துல இருந்து கொஞ்சம் டிலே ஆகி பணம் கிரெடிட் ஆக வேண்டிய அமைப்பு. லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மறதி. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். நான் இங்கதான் இருக்கேன், என் மனசு வேற இடத்துல இருக்கு சார், என் மனசு அங்க இருக்கு சார், என் மனசு பையன்கிட்ட இருக்கு சார், என் மனசு பொண்ணுகிட்ட இருக்கு சார், என் மனசு அண்ணன்கிட்ட இருக்கு, என் மனசு தம்பிக்கிட்ட இருக்கு அப்படின்னு இப்படி உறவுகளை நினைத்து என் மனது இருக்கே அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பா இருந்துகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் டல் அடிக்கிற கலரா இருக்கும், சொக்கா அயன் பண்ண முடியாது, கொஞ்சம் இழுத்து கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். நல்ல யூடியூப்ல கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டான நிகழ்ச்சிகள்ங்கிறது இருக்கும். ரொம்ப நேரம் பார்த்துட்டோம்னா ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது வராது. இந்த யூடியூப் ஜோசியமோ யூடியூப் மருத்துவமோ ஓரளவுக்கு சக்சஸா இருக்கு. இன்னொரு விதத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த யூடியூப் சேவையை பெற வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். சின்ன சின்ன முதலீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சின்ன சின்ன விரயங்கள் வந்த வண்ணம் இருக்கும். ஆனா இது எல்லாமே குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன். இந்த கொள்கைக்காக கூட்டணி சார், எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு சார், நீங்க ஏன் சார் இப்ப கூட்டணியை பத்தி ஞாபகப்படுத்துறீங்க, அந்த கூட்டணியே ஞாபகப்படுத்தாதீங்க, கூட்டாஞ்சோர் அக்கின அணி மாதிரி ஆயிடுச்சு. சின்னம்லாம் யார் யாருன்னு தெரியாம குழம்ப வேண்டிய தருணம் ஆயிடுச்சு. அப்புறம் ஓரளவுக்கு நிதானிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த வேண்டப்பட்ட விரோதி, வேண்டப்படாத எதிரி, இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அரவணைத்து கைகோத்து அனுசரிப்போம், அதாவது மறப்போம், மன்னிப்போம், வாழ்வழிப்போம், இதான் ஞாபகம் வச்சுக்க வேணாம்பா, விட்டு கொடுத்து போவோம். ஆனா இப்ப நமக்கு காரியம் ரொம்ப முக்கியம்ல, இவன் தான் இதை செஞ்சு அவனு, வேற வழி இல்லை, இவனை திட்டிட்டு விடாதீங்க, சொல்லிவிடாதீங்க, அப்புறம் கோச்சிட்டு போயிட்டான்னா மீதி வேலை நடக்காது அப்படின்னு. இந்த மீதி வேலை நடக்காது, இந்த மிச்சம் மீதி வேலை முடிக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் சரணடைய வேண்டிய தருணங்கள். இது எதுக்குன்னா காரியம் ஜெயம் தானே. அப்ப ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வயடா மகர ராசி நேயர்களே அப்படின்னு கழுவுற மீன்லையும் நழுவுற மீனா இருக்க வேண்டிய அமைப்பு. காரியம் பெருசா, வீரியம் பெருசான்னா காரியம் தான் பெருசு மகர ராசி நேயர்களே. அதை ரொம்ப சாதுரியமா சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சிருவீங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாது, காட்டி கொடுத்தடலாம் அப்படின்னு எண்ணம் வரக்கூடாது. அதே மாதிரி தற்பெருமை பேச வேண்டிய எண்ணம் இருக்கக்கூடாது. தற்பெருமையை பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க யாருக்கும் தெரியாம போயிடுவீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும்பா நிறுத்து பண்ணுருவாங்க. அப்ப
நீங்க இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா வாய்ப்பும் நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும். கிடைச்சது வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ரொம்ப ஆசைப்பட வேண்டாம். ஓரளவுக்கு வந்துட்டாலே வருமானம் போதுமானதுன்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்ட்ராடே, டே ட்ரேட் இல்ல திடீர்னு லாபங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது முன்னாடியே. இல்ல இன்னும் பேராசைப்பட்டுட்டீங்கன்னா நஷ்டப்பட போறது கும்பராசி நேர்களா தான் இருக்கும். பேராசை பெருநஷ்டம். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாப்பு வச்சுட்டான்யா ஆப்பு அப்படின்னு, ஐயோ இவனை நம்பிதானே சொன்னேன், இவனை நம்பிதானே போனேன், இவனை நம்பிதானே எடுத்தேன், ஐயோ நிக்க முடியலையே, குனிய முடியலையே, இவ்வளவு பேத்தையும் நம்ம சமாளிச்சாகணுமே, இந்த காரியம்லாம் என் தலையில தானே இருக்கு, எனக்கு தானே பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பொறுப்பை சுமந்து அங்கேயும் இங்கேயும் அலைச்சல் அப்படிங்கிறது மீனராசினியர்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி யாரையாவது நம்பி போனீங்கன்னா அவங்க கடைசி நிமிஷத்துல இல்லைன்றுவாங்க, இல்ல வேண்டான்றுவாங்க. ஒரு பரிதவிப்பு, ஒரு ஏமாற்றம், ஒரு படபடப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அப்போ வண்ணங்கள், எண்ணங்கள் இதெல்லாம் இரிட்டேஷன் தர வேண்டிய தருணம்ங்கிறது வந்துடும். கொஞ்சம் கண்ணை பறிக்குது சார், கண்ணு பூசுது சார் அப்படின்னு மறைந்து கொள்ள வேண்டிய தருணங்கள். வேண்டாம்பா 10ஓட 1 11 இருந்துடுறேன், 10ஓட 1 11, 10ஓட 1 இதுவும் 1 அப்படின்னு கோவிந்தா போட வேண்டிய தருணம். யார்கிட்டையாவது எக்ஸ்கியூஸ் கேட்கறது, ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் மீதி கிணறு தாண்டி இருக்கட்டுமா அப்படின்னு. இந்த மாமன் மைத்துனன் உறவு கொஞ்சம் இரிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா கோபதாபங்கள் அதிகம் வரும், சண்டை சச்சரவு வரும், மதிப்பு மரியாதை ரொம்ப ஜாஸ்தி எதிர்பார்ப்போம். இதெல்லாம் பாதிக்கப்பட வேண்டிய தருணங்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உண்டு. கொஞ்சம் பொறுத்துக்கணும். சந்திரனுக்கே இதெல்லாம் பாதிக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, ஒரே ஒரு வெக்காளி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.